வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் சிஸ்டம்கான மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸு அப்சர்வபிளாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு கில்பர்ட்ஸ் டெஸ்ட்டை பயன்படுத்திக்க போகிறோம். என்ன டெஸ்ட்டு? கில்பர்ட்ஸ் டெஸ்ட். evaluate the observability of the system. இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து அப்சர்வபிளா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு அப்சர்வபிளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது, கல்மன்ஸ் டெஸ்ட், கில்பர்ட்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் கில்பர்ட்ஸ் டெஸ்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, சி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மூணு மேட்ரிக்ஸை பயன்படுத்திக்க போகிறோம். ஸ்டெப் 1, lambda I minus a determinant equal to 0 கண்டுபிடிக்கும். இதோட மீனிங் என்னன்னா, இங்கே என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது? ஏ மேட்ரிக்ஸ். இந்த ஏ மேட்ரிக்ஸை லேம்டாவால் மைனஸ் பண்ணணும். ஸோ நான் அது சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? இங்கே டயக்னல் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இந்த டயக்னலில் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குது 0. இந்த 0வை லேம்டாவால் மைனஸ் பண்ண போகிறோம். லேம்டா மைனஸ் 0, லேம்டா, அதை எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் இருக்குது 0. அகைன் லேம்டா மைனஸ் 0 என்ன வரும்? லேம்டா, அதை எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் மைனஸ் 3. ஸோ லேம்டா மைனஸ், அடுத்த எலிமெண்ட் இருக்கீங்க மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ லேம்டா ப்ளஸ் 3, அந்த லேம்டா ப்ளஸ் 3 எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் டயக்னலை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே +1 இருக்குங்களா, அப்போ இந்த இடத்துல -1. 0 அப்படியே எழுதிடலாம். இந்த 0வும் அப்படியே எழுதிடலாம். +1 -1, 0 அப்படியே எழுதலாம். இங்கே -2 இருந்தால் +2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு லேம்டா I மைனஸ் ஏ டிட்டர்மினன்ட் எழுதணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம் பாருங்கள். லேம்டா, ஓகேங்களா, லேம்டா இன்ட்டு லேம்டா ப்ளஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு -1. நான் வந்து எப்படி டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு காலம் வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் 2 0 இருக்குங்க இல்லையா, சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ இதுவே இது எடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், -1க்கும் கண்டுபிடிக்கணும், டைம் வேஸ்ட் தானே. ஸோ இப்படி எடுத்துக்கலாம் டிட்டர்மினன்ட். லேம்டா, இது 0 விட்டுடலாம். நெக்ஸ்ட் லேம்டா இன்ட்டு, இப்போ இது உள்ளே இருக்கிற லேம்டா மல்டிப்ளை பண்ணிவிடும். லேம்டா இன்ட்டு லேம்டா, லேம்டா ஸ்கொயர். லேம்டா இன்ட்டு 3 லேம்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லேம்டா மல்டிப்ளை பண்ணும். லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர், லேம்டா கியூப். லேம்டா இன்ட்டு 3 லேம்டா ஸ்கொயர். லேம்டா இன்ட்டு 2 லேம்டா ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போது இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் லேம்டா காமனாக இருக்குது. ஒரு லேம்டா வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டானா வரும் லேம்டா ஸ்கொயர் 3 லேம்டா +2. இது நார்மல் ஃபேக்டரைசேஷன். 1 இன்ட்டு 2, 2. ஸோ 2 1s are 2. அப்போ நம்மளுக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. ஸோ லேம்டா +1, அதான் 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ லேம்டா +2. அப்போது நம்மளுக்கு 3 லேம்டா வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் லேம்டா ஈக்குவல் டு 0, அதை நம்ம லேம்டா 1, அதான் திஸ் லேம்டா ஈக்குவல் டு 0, லேம்டா ஈக்குவல் டு 0. லேம்டா +1 ஈக்குவல் டு 0, அப்போ லேம்டா ஈக்குவல் டு -1. இந்த +1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. நெக்ஸ்ட் லேம்டா +2 ஈக்குவல் டு 0, இந்த +2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2. அப்போ நம்மளுக்கு 3 லேம்டா வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லேம்டா 0, செகண்ட் லேம்டா -1, தேர்ட் லேம்டா -2. ஓகேங்களா, இந்த மாதிரி 3 லேம்டா வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, மாடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். M is equal to, இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 1ஆக இருக்கணும். செகண்ட் ரோ ஃபுல்லாக லேம்டா 1, லேம்டா 2, லேம்டா 3. தேர்ட் ரோ ஃபுல்லாக லேம்டா 1 ஸ்கொயர், லேம்டா 2 ஸ்கொயர், லேம்டா 3 ஸ்கொயர்னு இருக்கணும். ஸோ M is equal to 1 1 1 எடுத்து எழுதியாச்சுங்க. லேம்டா 1, லேம்டா 2, லேம்டா 3 என்ன கண்டுபிடிச்சோம்? 0 -1 -2, அதை எடுத்து இங்கே எழுதணும். 0 -1 -2. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான். -1 ஸ்கொயர் பண்ணால் +1, -2 ஸ்கொயர் பண்ணால் +4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, சிஎம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். சிஎம் மேட்ரிக்ஸ்னா சி மேட்ரிக்ஸ் இந்த மாடல் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். சி மேட்ரிக்ஸ் உங்கள் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. 3 4 1, அதை எடுத்துக்கணும். 3 4 1. நெக்ஸ்ட் மாடல் மேட்ரிக்ஸ், இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கணும். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அகைன் ஃபஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அகைன் ஃபஸ்ட்டு ரோ எடுத்து தேர்டு காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். 3 3 + 1 4, 4 - 4 0, 3 + 4 7, 7 - 8 -1.
சிஎம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். என்ன அப்சர்வ் பண்ண போகிறோன்னா, இதில் எங்கேயாவது ஒரு ஜீரோ இருக்கா? இருக்குது. ஒரு ஜீரோ இருந்தாலே கண்டிப்பாக அந்த சிஸ்டம் வந்து நாட் அப்சர்வபிள். there is one zero element in CM matrix, so the system is not observable. இதில் ஜீரோவே இல்லை, எல்லாமே நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது சிஸ்டம் கண்டிப்பாக அப்சர்வபிள். ஸோ ஒரு ஜீரோ இருந்தாலே நாட் அப்சர்வபிள். இதுதான் கான்செப்ட். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்சர்வபிலிட்டி கில்பர்ட்ஸ் டெஸ்ட். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.